Hi everyone, welcome to Udhiram. Current affairs box start பண்ணலாம். International news. Who has topped the Forbes list of world's billionaires in 2020? அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த Forbes லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவரி இயர் வந்து வேர்ல்டு டாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. பில்லியனரிஸில் யார் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். சரியா, அந்த ஜெஃப் பெசோஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமேசானோட சிஇஓ. அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஜெஃப் பெசோஸ். இவங்க வந்து பார்த்தோன்னா வேர்ல்டில் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் டாப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெஃப் பெசோஸ். அவர் தான் வந்து டாப்பாக இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமேசானோட சிஇஓ. அவரோட ப்ராஃபிட்டோட நெட் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா $124.7 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா April 9, 2020 ரிலீஸ் பண்ணாங்க. Who has become the Democratic nominee for the US presidential election 2020? US presidential election வந்து பார்த்தோன்னா இந்த 2020 நடக்க போகுது. அதுக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் நாமினி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெமோக்ராட்டிக் அப்படின்னா யூஎஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதோட நாமினி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோ பிடன். அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து நாமினி. சரியா, இந்த ஜோ பிடன் அவங்க வந்து நாமினி ஆகிறதுக்கு முன்னாடி ஜெனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா நாமினேட் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா போட்டியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு April 8, 2020 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இப்போ யாரை நாமினியாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜோ பிடன். அவங்கள வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்னவா பதவி வகிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யூஎஸோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. Which airlines has decided to rehire 6,500 employees laid off due to pandemic? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஏர்லைன் கம்பெனி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் அந்த ரீசனால் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து இந்த நோய் தொற்று வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பணி நீக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களை திரும்ப ரீஇயர் பண்ணுறேன், திரும்ப பணி நியமனம் பண்ணுறேன், அவங்களுக்கு எல்லாருமே வந்து வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஏர்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் கனடா. அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏர் கனடா வந்து பார்த்தோன்னா இந்த 6,500 எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா வேலையை விட்டு நீக்கியிருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து திரும்ப வேலை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கனடாவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் தான் வந்து பார்த்தோன்னா கனடாவோட பிரைம் மினிஸ்டர். கனடாவோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டாவா. கரன்சி கனடியன் டாலர். The Global Chemical Weapon Watchdog blamed which nation for taxi attacks? ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா டாக்ஸி அட்டாக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸி அட்டாக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா நச்சு தாக்குதல். சரியா, அந்த நச்சு தாக்குதல் வந்து பண்ணக்கூடாது, அது வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கண்ட்ரி வந்து பண்ணியிருக்கு. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சிரியா தான் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் கெமிக்கல் வெப்பன்ஸ் வாட்ச்டாக். குளோபல் கெமிக்கல் வெப்பன் வாட்ச்டாக் அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ரசாயன ஆயுத கண்காணிப்பு குழு. சரியா, உலகளாவிய ரசாயன ஆயுத கண்காணிப்பு குழு. அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டியிருக்காங்க. இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2017 இது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அதுக்காக ஒரு தனி டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரியா, அந்த டீம் தான் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க கண்டிப்பாக வந்து அது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரோஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதை வச்சு தான் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. சிரியாவோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஷர் அல் அசாத். கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டமாஸ்கஸ். சிரியாவோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா சிரியன் பவுண்டு. The United States announced $2.9 million aid to India through the US Agency for International Development. Who is the administrator of USAID? USAIDனா US Agency for International Development. அவங்க தான். சரியா, அவங்க மூலிமா வந்து பார்த்தோன்னா யூஎஸ் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா $2.9 மில்லியன் வந்து தராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 அதனால் பாதிக்கப்பட்ட எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா, அது வந்து யார் மூலிமா தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா USAID மூலிமா தராங்க. அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க் கிரீன். அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த USAID அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆல்ரெடி இது வந்து நம்ம பழைய நியூஸ் தான். யூஎஸ் வந்து நமக்கு வந்து $2.9 மில்லியன் தராங்க அப்படின்னு சொன்னது நம்ம வந்து மார்ச்லேயே படிச்சிருக்கோம். ஆனால் வந்து அது எது மூலிமா தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் USAID அவங்க மூலிமா வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதில் வந்து முக்கியமான நியூஸ். சரியா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாஷிங்டன் DC, யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது யார் எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1961 ஃபோன் பண்ணாங்க. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மார்க் கிரீன். நேஷனல் நியூஸ். Government has launched a learning platform for all frontline healthcare professionals to combat COVID-19. What is the platform called? கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா, அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐகாட். அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கான நேம். சரியா, இது இந்த சொல்யூஷன் சேலஞ்சு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே அக்சஸ் பண்ணலாம், எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
igot.gov.in அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா அதில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம அதை எப்படிலாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த igot பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த igot பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட ட்ரைனிங் வந்து எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1.50 crore ஒர்க்கர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தொழிலாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும், வாலண்டியர்ஸ்னால் தன்னார்வலர்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 9 கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 கோர்சஸும் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா எப்படி இந்த COVID-19 கேசஸ் தான். சரியா, அந்த COVID-19 எப்படி தடுக்கலாம், அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அந்த எப்படி போகலாம் வரலாம், அதே மாதிரி வந்து எப்படி மற்றவங்களை அணுகலாம், COVID-19 இருக்கவங்க கிட்ட எப்படி பக்கத்தில் இருக்கணும், அந்த மாதிரியான எல்லா வழிமுறைகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த டார்கெட் வந்து பார்த்தோன்னா மெயினாக யார் யாருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. டாக்டர், நர்சஸ், அந்த மாதிரி வந்து நிறைய என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்கோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக இதெல்லாம் இவ்வளோலாம் கேட்க மாட்டான். நமக்கு வந்து என்ன கேட்பான், இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதனோட வெப்சைட் என்ன, சரியா, இந்த மாதிரி தான் கேட்பான். ஓகேவா. Who is the top ranked Indian billionaire on the Forbes 2020 list of world top billionaires? அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இன்டர்நேஷனல் நியூஸில் வேர்ல்டு டாப், அதாவது வந்து வேர்ல்டில் யார் டாப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன, அது இந்தியனில் யார் வந்து டாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா, அந்த வேர்ல்டு லிஸ்ட்டில் விட்டுருக்காங்களே அதில் இந்தியாவில் யார் டாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இந்தியாவில் யார் டாப்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகேஷ் அம்பானி, அவர் தான் வந்து டாப்பாக இருக்காரு. முகேஷ் அம்பானி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அதோட சேர்மன் தான். சரியா, இவர் வேர்ல்டில் வந்து பார்த்தோன்னா 17th பிளேஸில் இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்தியா அந்த தரப்பில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. Name the ministry which has designated DigiLocker as the sole national academic depository. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா DigiLocker வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்தியாவில் DigiLocker அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸும் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன, அந்த நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேஷனல் அகாடமிக் டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் வந்து பார்த்தோன்னா தேசிய கல்வி வைப்பு தொகையாக வந்து அதை மாற்றிருக்காங்க. சரியா, அதை வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த DigiLocker வந்து பார்த்தோன்னா அந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்ரி மூலமாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி இதில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. அந்த DigiLocker என்ன அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. புதுசாக வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்ரி அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது யார் ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து மெயினாக கேட்பான். இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். Indian Immunological Limited has partnered with Griffin University of which country for developing vaccine for coronavirus? அதாவது வந்து பார்த்தோன்னா கிரிஃப்டன் யூனிவர்சிட்டி அதுவும் இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெட் அது ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக தடுப்பூசி அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அந்த கிரிஃப்டன் யூனிவர்சிட்டி அது வந்து எந்த கண்ட்ரி சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அந்த எந்த கண்ட்ரி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது தான் அந்த யூனிவர்சிட்டி. சரியா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு எதிராக ஒரு வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இந்த இந்தியன் இம்யூனாலஜிக்கல் லிமிடெட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. எப்போ ஃபஸ்ட்டு அது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா 1982 வந்து ஃபோன் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட்டாக கோடன் டி ஆப்டிமேஷன் டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி லைவ் அடண்டன்ட் SARS CoV-2 வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா அந்த COVID-19க்காக ஒரு வேக்சினை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. ஸ்டேட் நியூஸ். Which state government has launched a mobile prevention store? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா மொபைல் ப்ரிவென்ஷன் ஸ்டோர் அப்படின்னு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 கிரைசிஸ்க்காக தான் வந்து மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா வந்து பார்த்தோன்னா மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்தோன்னா அந்த நமக்கு தேவையான அந்த ப்ரிவென்ஷன் ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி கே பழனிசாமி, கவர்னர் பன்வாரிலால் புரோஹித், நம்மளோட கேபிட்டல் சென்னை. Which state or union territory has announced to provide 50 lakh insurance cover for police personnel and other government employees who are engaged in fighting with COVID-19? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து 50 lakh இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு? துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் அந்த நர்சஸ் அவங்களுக்குலாம் வந்து மெயினாக போய் சேரும் COVID-19க்கு எதிராக ஒர்க் பண்ணுறவங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ். அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷோட சிஎம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிவராஜ் சிங் சௌகான், கவர்னர் லால்ஜி டண்டன், கேபிட்டல் போபால்.
which state government has recently introduced telemedicine facilities? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவிட்-19 கிரைசிஸ்க்காக தான் அந்த டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்ட்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இமாச்சல் பிரதேஷ் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பந்தாரு தட்டாரியா, சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தாக்கூர். அதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சம்மரில் சிம்லா, வின்டரில் தர்மசாலா. Which state or union territory has become the first one to extend the lockdown till April 30, 2020? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 30, 2020 வரைக்கும் பார்த்தோன்னா எங்கள் ஸ்டேட்டில் வந்து லாக்டவுன் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசா கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவோட இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தோன்னா மெயினாக ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒடிசாவில் வந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா, எல்லா ஸ்டேட்லேயும் கம்பேர் பண்ணும்போது ஒடிசாவில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியான அளவுக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக அது வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க முன்னெச்சரிக்கையாக வந்து பிஎம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டாங்க. சரியா, நிறைய ஸ்டேட்டு அது அந்த ஸ்டேட்டில் இருக்க நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க லாக்டவுன் போட்டாங்க. அந்த மாதிரியான வந்து நிறைய பிளானை வந்து அவரோட சீஃப் மினிஸ்டர் யார் நவீன் பட்நாயக் வந்து கொண்டு வந்தார். அது வந்து மெயின் ரீசனாக சொல்லப்படுது. அது வந்து நல்லதுக்காக தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா ஜூன் 17 வரைக்கும் எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷிலால், கேபிட்டல் புவனேஸ்வர். Which state government has launched COVID care app to counter COVID-19? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா கோவிட் கேர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிட் கேர் ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே எல்லா ஸ்டேட்லையும் மோஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கோவிட் கேர் ஆப்லேயும் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த குவாரண்டைன் பீரியடில் இருக்கவங்களை கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான மருந்துகள்லாம் வந்து இதில் தெரிஞ்சிக்கலாம். அவங்களோட எனர்ஜி எந்த லெவலில் இருக்குது, அவங்களோட டெம்பரேச்சர் எந்த லெவலில் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, எல்லாமே அதை தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து இந்த கோவிட் கேர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அருணாச்சல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கோவிட் கேர் அப்படின்னாவே அருணாச்சல் பிரதேஷ் ஞாபகம் வந்துடணும். அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பேமக்கு வந்து கவர்னர் பிடி மிஸ்ரா, கேபிட்டல் இட்டாநகர். Which state government has recently announced a 15% reduction in monthly salary? அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட எம்ப்ளாயிஸோட 15% மந்த்லி சேலரியில் வந்து ரிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீகாரோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாகு சௌகான், சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார், கேபிட்டல் பாட்னா. Police in which district of Chhattisgarh have developed Raksa Serve app to track the quarantined people through Google Map? அதாவது வந்து பார்த்தோன்னா கூகுள் மேப் வழியாக இந்த குவாரண்டைன் பீரியடில் இருக்காங்க இல்லையா, சத்தீஸ்கரில் பார்த்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் குவாரண்டைன் பீரியடில் வந்து வச்சுருக்காங்க. சரியா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பீப்புளை கண்காணிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ரக்ஷா சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜன்ஜீர் சாம்பா, அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட். சரியா, அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்க எப்பயுமே வந்து கனெக்ஷனில் இருப்பாங்க. மொபைலில் வந்து அவங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணது மூலிமா அவங்க குவாரண்டைன் பீரியடில் இருக்கவங்களை வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து கண்காணிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தோன்னா அவங்க எவ்ரி ஹவருக்கு அவங்களோட செல்ஃபி எடுத்து அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் எந்த இடத்துக்கு நகர்ந்து போனாலும் இந்த ஆப் வந்து காட்டி கொடுத்துரும். அது வந்து ஒரு அலர்ட் போலீஸ்க்கு வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தீஸ்கரோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனுசியா உஸ்கி, சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா பூபேஷ் பாகல், கேபிட்டல் ராய்ப்பூர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. Which laboratory of DRDO has designed a full body disinfected chamber called personal sanitization enclosure? DRDOவோட ஒரு லெபார்ட்டரி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ரூமை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறை ஃபுல்லாகவே கிருமி நாசினி அறை அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து வடிவமைச்சிருக்காங்க. சரியா, அதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த லெபார்ட்டரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த லெபார்ட்டரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சரியா, அப்படின்ற ஒரு லெபார்ட்டரி தான் வந்து பார்த்தோன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோன்னா 3 டேஸில் அவங்ககிட்ட இருக்க அந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இது வந்து மெயினாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இடத்த எப்பயுமே சுத்திகரிப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் நியூஸ். Which country's economy has shrunk by 6% in quarter? முதல் காலாண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து பார்த்தோன்னா 6% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், அதோட தான் 6% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6% குறைஞ்சதே ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக 1945க்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. சரியா, அதனால தான் வந்து இது மெயினாக இப்போ சொல்லியிருக்காங்க. அதோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸ். அதோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எடோரர் பிலிப். அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இமானுவேல் மேக்ரான். Which of the following social media has placed new limits on message forwarding as the part of stop fake messages? இந்த ஃபேக்ஸ் மெசேஜஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா அந்த கோவிட்-19 பற்றி, அதுதான் வந்து பார்த்தோன்னா மெயினாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா வந்து பார்த்தோன்னா ஒரு சில லிமிட்லாம் வந்து அந்த மெசேஜ் ஃபார்வேர்டிங்க்கு வந்து விதிச்சிருக்காங்க. சரியா,
அது எந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் தான். அது வந்து லிமிட்ஸ்லாம் விதிச்சிருக்காங்க. SAARC has allocated how many $1 billion for COVID-19 projects to member countries. அவங்களோட மெம்பர் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா SAARC வந்து எவ்வளோ $1 billion வந்து COVID-19க்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ $1 billion அப்படின்னு பார்த்தோன்னா $5 million வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த SAARC வந்து பார்த்தோன்னா அதுக்கு என்ன அப்ரிவேஷன்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன். அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த SAARC டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒதுக்கியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா $5 million. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட கண்ட்ரிங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக தான். மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷன், ஹெல்த், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து மெயினாக இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த SAARC டெவலப்மெண்ட் ஃபண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 90 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த மெம்பர்ஸ்லாம் எதெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக இருக்க அந்த 90 ப்ராஜெக்ட்ஸ் வருது. சரியா? அதுக்காக பார்த்தோன்னா எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா $198.24 million அவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த SAARCல வந்து 8 மெம்பர்ஸான கண்ட்ரி இருக்குது. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த SAARC வந்து பார்த்தோன்னா எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1985. இது SAARCோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காத்மண்ட், நேபாள். இதோட செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் SAARCக்கு வந்து செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்லாரூவன் விராகுன். அவர் தான் வந்து பார்த்தோன்னா SAARCோட செக்ரட்டரி ஜெனரல். அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யார் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோன்னா சுனில் மோதிவால். அவர் தான் வந்து பார்த்தோன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்பாயின்மெண்ட்ஸ். Who has been appointed the new MD and CEO of பாரதி எக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ்? இது MD and CEO பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டே வந்து பார்க்கும்போது பாரதி எக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து நான் வேறு MD and CEO சொல்லியிருப்பேன், மாற்றி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பராக் ராஜா. அவர் தான் வந்து பார்த்தோன்னா MD and CEOவாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2008 ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். The Reserve Bank of India has increased the number of days for which the state or union territory can avail the overdraft facility to. அந்த overdraft facility வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸை. சரியா? எவ்வளோ டேஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 21 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மும்பையில் இருக்குது. அது மெயினாக பார்த்துக்கோங்க. சரியா? இது ஸ்டாட்டிக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி மோஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து மெயினாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி இந்த டேஸ் வந்து இப்போ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 14லேருந்து 21 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ். Who has won the title of leading cricketer in the world 2020 by Wisden? இந்த விஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து லீடிங் கிரிக்கெட்டர் இந்த வேர்ல்டு 2020 அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பென் ஸ்டோக்ஸ். அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர். அவர் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் நடந்த வேர்ல்டு கப்பில் வந்து அவரோட பங்கு இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அப்போ இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கிய நபராகவே வந்து கருதப்படுறாரு. சரியா? அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹீரோவே வந்து நினச்சிட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கு. அவருக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 5 கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுன்னு பார்த்தோன்னா கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்களாம் எந்தெந்த கண்ட்ரி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள மட்டுமே மெயினாக பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் உதிரம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.